அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுலியாக்களும் அற்புதங்களும். பதிவு 2. நம்பிக்கை கொண்டோர் எல்லாம் அல்லாஹ் மீதே உறுதியாக நம்பிக்கை வைக்கட்டும். நபிமார்களின் அற்புதங்களை மறுப்பவர் திருக்குர்ஆனை மறுத்தவராவார். அதனால் அவர்கள் நினைத்ததை செய்ய வல்லவர்கள் என்று ஆகாது. இதை பற்றி விவரமாக பார்ப்போம். இறை தூதர்களாக அனுப்பப்படுவோர் மனிதர்களிலிருந்து இருந்துதான் தேர்வு செய்யப்பட்டனர். எல்லா வகையிலும் அவர்கள் மனிதர்களாகவே இருந்தார்கள். எல்லா வகையிலும் தங்களைப் போலவே இருக்கும் ஒருவர் தன்னை இறைவனின் தூதர் என்று வாதிடுவதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனிதர்கள் இந்த காரணத்தை கூறி இறை தூதர்களை மறுத்ததாக திருக்குர்ஆனும் சொல்லி காட்டுகிறது. மனிதனால் நியமிக்கப்படும் தூதர் மனிதனாக இருக்கலாம். இறைவனால் நியமிக்கப்படும் தூதர் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவராக தான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் கருதினார்கள். மக்கள் இவ்வாறு எண்ணியதிலும் நியாயங்கள் இருந்தன. இறை தூதர் என்று ஒருவர் கூறியவுடனே அவரை ஏற்றுக்கொள்வது என்றால் இறை தூதர்கள் என்று பொய்யாக வாதிட்டவர்களையும் ஏற்க வேண்டிய நிலைமை ஏற்படும். மற்ற மனிதர்களிலிருந்து எந்த வகையிலாவது இறை தூதர்கள் வேறுபட்டிருக்க வேண்டும் என்ற அவர்களின் விருப்பத்தை ஓரளவு இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். தனது தூதராக யாரை அனுப்பினாலும் அவர் இறை தூதர்தான் என்பதை நிரூபித்து காட்டும் வகையில் சில அற்புதங்களை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். மற்ற மனிதர்களால் செய்ய முடியாத அந்த அற்புதங்களை காணும்போது அவர் இறைவனின் தூதர்தான் என்று நம்புவதற்கு நன்மக்களுக்கு எந்த தயக்கமும் ஏற்படாது. மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அனுப்பப்படும் இறை தூதர்கள்தான் என்று நம்புவதற்கான ஆதாரமாகவே அல்லாஹு அற்புதங்களை வழங்கினார். இறை தூதர்களுக்கு அற்புதம் கொடுக்கப்படாவிட்டால் யார் வேண்டுமானாலும் தம்மை இறை தூதர் என்று வாதிட வாய்ப்பாக அமைந்துவிடும். ஆனால் நபிமார்கள் எப்போது அற்புதம் நிகழ்த்தி காட்ட விரும்புகிறார்களோ அல்லது மக்கள் எப்போது அற்புதத்தை எதிர்பார்க்கிறார்களோ அப்போதெல்லாம் நபிமார்கள் அற்புதங்களை நிகழ்த்த முடியாது. அல்லாஹ் எப்போது அனுமதி அளித்துள்ளானோ அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர்களால் அற்புதங்கள் நிகழ்த்த முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் காணுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.